அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமை உள்ள பாடத்துக்காக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5வது பாடத்தை நாம் பார்க்கும்படிக்கு நமக்கு இன்றைக்கி தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல நேரத்தில் இந்த பாடத்தை படிக்கப் போகிறோம். ஆமென். இந்த பாடம் எங்களுக்கு நல்ல வர்றதில் கற்றுத்தர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்தில் நாம் 4வது பாடத்தில் பார்த்தோம். விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு. விதை என்பதை பார்த்து எப்படி விதைத்தால் நல்லா இருக்கும், நல்லதையும் விதைச்சி கெட்டதையும் விதைச்சா ரெண்டும் சேர்ந்து வளரும், களையும் வளரும் என்று பார்த்தோம்.